அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர நாங்கள் விஜயோட கூட்டணிக்கு தான் செல்வோம் என்று எங்கேயுமே சொல்லலை. புரட்சி தலைவர் கண்ட அந்த இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு அதிமுகவே இல்லைங்கிற நிலைமைக்கு அது எடப்பாடி திமுகவாக உருப்பெற்ற பிறகு அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அது எல்லோருமே பேசிக்கொள்கிறார்கள். தேர்தலுக்கு முன்னாடி அரசியல் மாற்றம்ங்கிறது என்ன நடக்கலாம்? தேர்தல் நேரத்தில் கூட்டணிகளே உங்களுக்கு பெரிய வியப்பை உருவாக்குகின்ற விதமாக கூட்டணிகள் அமையும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. அதுதான் உண்மை. நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, உங்களுக்கு தெரியாமல் இல்லை, புரிஞ்சுக்குவீங்க. உறுதியாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், பழனிசாமி உறுதியாக துரோகத்திற்கு அந்த சொல்லுவாங்களே வினை விதித்தவன் வினை அறுக்கிற நேரம், இந்த நேரம் வந்துவிட்டது. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பழனிசாமி என்கிற துரோக சக்தி உறுதியாக வீழ்த்தப்படும். அதை செய்ய போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி. ஒரு உச்சபட்ச நடிகர் அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோலை தூக்கிட்டு அலைய போறாரா? இது ஒரு சிறு குழந்தையை கேட்டால் கூட சரி சொல்லும். அதனால் பழனிசாமி அங்கே கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார். விஜய் அதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் இதை ஓட்ட போகிறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே 1% கூட வாய்ப்பு இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டாருன்னா அது அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைடல் அட்டெம்ப்ட். சார், விஜயோட சேர்றதுக்காக பாஜகவையே கழட்டி விட்டாலும் விடலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் சொன்னது நான் தானே உங்களுக்கு. பழனிசாமியை பற்றி தெரியும், துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாத பழனிசாமி முன்னையே பிரம்மாண்ட கட்சி வரும்னு பிஜேபி கூட்டணிக்கு தவிர்த்து பார்த்தார். அந்த பிரம்மாண்ட கட்சி வரலைன்னு தெரிஞ்சதும் பிஜேபி கூட்டணியில் இருக்கார். ஒரு வேளை அதாவது விஜய் இவர்களோட வரல, இவர்களை ஏற்றுக்கொண்டு விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு இவர்களை விஜய் ஏற்றுக்கொண்டால் உறுதியாக பாஜகவை விட்டு ஓடி வந்து விடுவார் என்பது ஏற்கனவே 2024 தேர்தலில் பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலில் எதற்காக ஓடி வந்து வெளியில் வந்து தனியாக போட்டியிட்டு பாஜக தோற்க வேண்டும் என்பதற்காக போட்டியிட்டாரா இல்லையா? இந்த கேள்வி நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும், அவரை சேர்ந்தவர்கள்ட்ட கேட்கணும். அதிமுகவும் தாவேகா கூட்டணியை விரும்புறாங்க, எங்க கூட்டணிக்கு வருவாருன்னு நேரடியாக அழைப்பு விடுக்கிறாங்க. அவங்க நடத்துகிற கூட்டத்தில் அவங்க ஏடிஎம்கே கொடியை பிடிக்காம இன்னொருத்தவங்க கொடியை பிடிச்சி இவங்க ஆளுங்களே பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அவல நிலையை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் யாருடைய தலைமையிலான ஒரு அவல நிலை அப்படின்னா எடப்பாடியினுடைய அவல நிலை தான். ஸோ பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவர் எடப்பாடி என்பது இதன் மூலமாகவும் நிரூபணமாகிறது. இப்படி ஒரு அவலமான ஒரு சூழலை நினைச்சு ஏடிஎம்கேனுடைய தொண்டர்கள் ரொம்ப குமுறிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்டே பேசுகிறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முதல் காரணம் எடப்பாடி தான். அவருடைய சுயநலத்திற்காக அந்த கட்சியை கூட அடமானம் வச்சுட்டு போனாலும் போவார். அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுது. இதில் பாஜகவோட பின்புலம் ஏதாவது இருக்குது? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேங்க. இது என்ன புதுசாக என்ன கேள்வி? பிஜேபிங்கிறது நேரடியாகவே என்றைக்குமே எதுலேயுமே வரமாட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஏதாவது சந்தில் சிந்து பாடி ஏதாவது ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணலாம்னு நினப்பாங்க. அவருக்கு கம்போஸ் பண்ணுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு நல்ல நடிகர் கிடச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் சாங்கு தயாராகும் நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் தான் பனையூரில் போய் கேட்கணும். முதல்ல பனையூரை கேட்டு பூட்டு வெளியில் போட்டிருக்கா உள்ளே போட்டிருக்கான்னு நீங்கள் தான் போய் பார்க்கணும். அந்த மக்களுக்கு ஒரு இடையூறு ஒரு கஷ்டம்னாக்கா அந்த இடத்துல போய் நிற்கணும். அதை போய் நிற்க தவறியவர்களை நான் என்னன்னு சொல்கிறது? இது மக்களுக்கானவரா இல்லை மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கக்கூடியவரா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கும். உண்மையான திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்ல அவருக்கு திராவிடம்னா எங்கள் ஐயாவுக்கு என்னன்னு விளக்கி பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாரிசை பற்றி பேசுவோம். திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க. தமிழ் இளம் தலைமுறையினர் அரசியல் தெளிவு பெற்று விழிப்புணர்வு பெற்று எழுச்சி வருதுங்கிறத கவனம் பண்ணிக்கிட்டு பேசணும். கேட்குறதுக்கு பதில் சொல்ல தெரியாது. திராவிடம்னா என்னன்னு ஒரு 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 முடிவுக்கு வர சொல்லுங்கள். இல்லை, வாட் இஸ் மீன் பை திராவிடம் என்ன, அதுக்கு விளக்கம் என்ன டெஃபினிஷன், அது சொல்லுங்கப்பா. கொடுமை. எடப்பாடி பழனிசாமி ரீல்ஸ் அரசியல் செய்யறாரு. காலையில் உங்களுக்கு ஒரு காமெடி பண்ணுறதுக்கு வந்துருக்கீங்க, நீங்கள் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன
உங்களுக்கு என்னை பார்த்தா இது ஏதோ கேலி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு. என்ன தம்பி? நல்லதே நடக்கும். நல்லது நடக்கும்னு சொல்றீங்க. 10 நாள் கெடு கொடுத்தீங்க. நான் இந்த 10 நாள் கெடு எதிர்பார்க்கலாம். 10 நாள் கெடு கொடுத்தீங்க அது ஸ்டேட்டஸ்னா. 10 நாள் கெடுலாம் கொடுக்கல. நான் கொடுத்ததே நீங்கள் மீடியா தான் தப்பாக போட்டீங்க. 10 நாட்களுக்கு பேச்சுவார்த்தை தொடர வேண்டும். 1 மாதமோ 1.5 மாதமோ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது தெளிவாக நீங்கள் பாருங்கள். ஆணவ கட்டுப்பாடு சொல்ல கட்சி கட்டுப்பாடு சொல்ல கட்சி இன்னைக்கு மாதிரி ஒரு பல பிரச்சனைகள் உட்பட்டதாக இருக்குது. இது எப்படி பார்க்குறது? அது உங்கள் கருத்து. இல்லை ஒரு நல்லதே நடக்கும்னு சொல்றீங்க. எப்போ நடக்கும்? எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த மாஸ்டர் எதிர்பார்த்தோம்னா பொறுத்திருந்து பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.